அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு மற்றும் வாழ்க்கை வரலாறை பற்றி முதல் பகுதியாக போன பயானில் பார்த்தோம். அதனை பார்க்காதவர்கள் கீழே உள்ள லிங்கை பார்த்து இந்த பயானையும் பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதன் அடுத்த பகுதியாக ஹிஜ்ரா பயணம் பற்றி இந்த பயானில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதனை தொடர்ந்து உள்ள பயானை கேட்டு பயன்பெறலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹிஜ்ரா பயணம் நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டில் கிபி 614 நடுவில் சோதனைகள் மழையாக உருவெடுத்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள் அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரா செய்யும்படி கட்டளையிட்டார்கள். இஸ்லாமிய வாழ்க்கைக்கு நெருக்கடி தருகின்ற பகுதியிலிருந்து வெளியேறி அதை பேணுவதற்கு தகுதியான இடத்திற்கு ஹிஜ்ரா எனப்படும். இந்நிலையில் நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டு கிபி 615 இறுதியில் பெரும் வீரர்களான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸ்லிமானார்கள். இது மக்கா இணை வைப்பாளர்களை மேலும் கோபமூட்டியது. மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் போய்விட்டால் தங்கள் முன்னோர்களின் மத சம்பிரதாயங்கள் அழிந்துவிடும் என்று அச்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்க பல்வேறு சதிகளை கையாண்டார்கள். நபித்துவத்தின் 7ஆம் ஆண்டு கிபி 616 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் ஊர் நீக்கம் செய்து சுமார் 3 ஆண்டுகள் அவரிடம் பேசுவது, பழகுவது, கொடுப்பது, வாங்குவது என அனைத்தையும் துண்டித்து விட்டார்கள். அவர்கள் மீது பொருளாதார தடை விதித்தார்கள். இலைகளையும் தோள்களையும் உண்டு வாழ்கிற அளவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டார்கள். நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு கிபி 619 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய பணியில் மிகப்பெரிய ஒத்துழைப்பை நல்கி வந்த பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த ஆண்டு மக்காவிலிருந்து 60 மைல் தொலைவில் அந்த தாயிப் என்னும் ஊருக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். அதை எதிர்த்த அவ்வூர் தலைவர்கள் மக்களை அவர்கள் மீது ஏவி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக கல்லடிபட்டு காயமுற வைத்தார்கள். வரலாற்றில் இந்த ஆண்டு ஒரு துயர ஆண்டாக கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக துன்பங்களை சந்தித்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை பல்வேறு கோத்திரங்களுக்கும் தனிநபர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார்கள். இந்த நிலையில் நபித்துவத்தின் 11ஆம் ஆண்டு கிபி 620 மக்காவிற்கு ஹஜ் செய்ய வந்த சிலரின் மூலம் இஸ்லாம் மதினாவிற்கும் சென்றடைந்தது. இந்த ஆண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் விண்வெளி பயணமும் நடைபெற்றது. 5 நேர தொழுகையும் அப்பொழுதுதான் கடமையாக்கப்பட்டது. நபித்துவத்தின் 12ஆம் ஆண்டு கிபி 621 மதினாவாசிகளில் 15 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அக்கபா எனும் இடத்தில் இஸ்லாமிய உடன்படிக்கை செய்தார்கள். இதற்கு அடுத்த ஆண்டு கிபி 622 இந்த மக்கள் 70க்கும் அதிகமானவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சத்திய பணிக்காக தாங்கள் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக உறுதிப்பிரமாணம் செய்தார்கள். அத்தோடு மதினா மாநகருக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்துவிடும்படி கேட்டுக்கொண்டார்கள். அக்கபாவில் நடந்த இந்த 2ஆம் உடன்படிக்கை வரலாற்றின் அக்கபாவின் மாபெரும் உடன்படிக்கை என ஏற்கப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த விஷயங்களுக்காக நாங்கள் உங்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் பைஅத் செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் கட்டளைக்கு செவிசாய்க்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும், வசதியிலும் வசதியின்மையிலும் செலவு செய்ய வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராக வேண்டும், அல்லாஹ்வின் விஷயத்தில் பழிப்பவர்களுடைய பழிப்பு உங்களை பாதித்து விடக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிடக்கூடாது, நான் உங்களிடம் வந்துவிட்டால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களையும் உங்களது மனைவியர்களையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதைப் போல நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும், இதனை நீங்கள் பைஅத் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். முஸ்னத் அஹ்மத், பைஹகி, முஸ்தத்ரகுல் ஹாக்கிம், இப்னு ஹிஷாம் என்ற நூட்களில் கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியை காஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கின்றார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் பேசினார்கள், குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் எங்களை அழைத்தார்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்வமூட்டினார்கள். பிறகு நீங்கள் உங்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பது போல என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி கேட்கின்றேன் என்று கூறி முடித்தார்கள். அப்போது பராஆ இப்னு மஆரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து, சத்திய மார்க்கத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் எங்களை பாதுகாப்பதைப் போலவே உங்களையும் நிச்சயம் பாதுகாப்போம். அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடம் வாக்குறுதியும் ஒப்பந்தமும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் போரின் மைந்தர்கள், கவச ஆடை அணிந்தவர்கள், பரம்பரையாக போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் என்று வீர முழக்கமிட்டார்கள். இவ்வாறு பராஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபுல் ஹைசம் இப்னு தைஹான் அவர்கள் குறுக்கிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் சில உடன்படிக்கை உறவுகள் இருக்கின்றன. நாங்கள் அதை துண்டித்து உங்களுடன் சேர்ந்து கொள்கின்றோம். பிறகு ஒரு காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால் நீங்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களது கூட்டத்தினரிடம் சென்று விடுவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக, அவ்வாறில்லை, உங்களது உயிர் எனது உயிராகும், உங்களது அழிவு எனது அழிவாகும். நான் உங்களைச் சேர்ந்தவன், நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள். நீங்கள் போர் புரிபவர்களுடன் நானும் போர் புரிவேன். நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்பவர்களோடு நானும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்று கூறினார்கள். நூல் இப்னு ஹிசாம். இவ்வுடன்படிக்கையை பற்றிய செய்தி மக்கா இணை வைப்பாளர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் கொதிப்படைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். அதற்கான திட்டங்களில் இறங்கினார்கள். மக்கத்து குறைசிகள் தங்களின் அன்றாட வேலைகளில் சகஜமாக ஈடுபட்டு தங்களின் செயல்பாடுகளில் எந்த மாற்றமும் தெரியாத விதத்தில் நடந்து கொண்டார்கள். பிறர் இந்த சதித்திட்டம் வாடையை கூட நுகர முடியாத வண்ணம் அந்த குறைஷிகள் நடந்து கொண்டார்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சியை நாடினார்கள். அல்லாஹ் அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களது சூழ்ச்சிகளை வீணாக்கிவிட்டான். குறைஷிகள் சதித்திட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவிப்பதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நீங்கள் ஹிஜ்ரா செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். அதற்குரிய நேரத்தையும் நிர்ணயம் செய்துவிட்டான். குறைசிகளின் இத்திட்டத்தை முறியடிப்பதற்கு வழியையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே இன்று இரவு நீங்கள் வழக்கமாக தூங்கும் விரிப்பில் தூங்க வேண்டாம் என்று மாணவர் ஜிப்ரீல் அவர்கள் கூறினார்கள். இப்னு ஹிசாம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுத பிறகு இஷா தொழுத பின் முன்னிரவில் தூங்கி இரவின் நடு நிசையில் எழுந்து சங்கை மிகு பள்ளிக்கு சென்று இரவு தொழுவார்கள். அன்று இரவு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது விரிப்பில் படுக்க வைத்து தனது யமன் நாட்டு பச்சை நிற போர்வை போர்த்திக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். மேலும் எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு ஏற்படாது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறினார்கள். நன்கு இரவாகி அமைதி நிலவி மக்கள் உறங்கிய பிறகு மேற்கூறப்பட்ட கொலைகாரர்கள் ரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் வந்து வீட்டு வாசலில் அவர்களை எதிர்பார்த்தவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிறார்கள். அவர் எழுந்து பள்ளிக்கு செல்லும் பொழுது அனைவரும் அவர் மீது பாய்ந்து நமது திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று எண்ணியிருந்தார்கள். நடு நிசைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிக்கு செல்லும் நேரத்தை தங்களது சதித்திட்டத்தை நிறைவேற்ற தேர்வு செய்திருந்தார்கள். நடுநிசையை எதிர்பார்த்து விழித்திருந்தார்கள். அல்லாஹ் தனது காரியத்தில் அவனே மிகைத்தவன். வானங்கள் பூமியின் ஆட்சி அவனது கையில் இருக்கின்றது. அவன் நாடியதை செய்யும் ஆற்றல் உள்ளவன். அவன் பாதுகாப்பளிப்பவன். அவனுக்கு யாரும் பாதுகாப்பு அளிக்க தேவையில்லை. இத்தகைய வல்லமை படைத்த அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குர்ஆனில் இறங்கிய வசனத்தை கூறியதை போன்றே செய்து காட்டினான். நபியே, உங்களை சிறைப்படுத்தவோ உங்களை கொலை செய்யவோ உங்களை ஊரை விட்டு அப்புறப்படுத்தவோ நிராகரிப்பவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக அல்லாஹும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் மிக மேலானவன். அல் குர்ஆன் 8:30 வசனம், 8வது சூரா. நபி அவர்களுடைய புறப்பாடு. குறைசிகளின் தங்களது தீய திட்டத்தில் எவ்வளவுதான் சுதாரிப்புடனும் விழிப்போடு இருந்தாலும் கூட படு தோல்வி அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி கூட்டத்தை பிளந்து கொண்டு தரையிலிருந்து கைப்பிடி மண்ணை எடுத்து அங்கிருந்தவர்களின் தலையின் மீது தூவிவிட்டு சென்றார்கள். எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாதவாறு அல்லாஹ் செய்துவிட்டான்.
கொலைகாரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியேறுவதை எதிர்பார்த்தவர்களாகவே விடியும் வரை நின்றிருந்தார்கள். ஆனால் காலையில் விரிப்பிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து வருவதை பார்த்ததும் கைசேதமடைந்தார்கள். வீட்டிலிருந்து குகை வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14ஆம் ஆண்டு சஃபர் மாதம் பிற 27, அதாவது கிபி 622 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டை விட்டு வெளியேறி உயிராலும் பொருளாலும் தனக்கு உதவி ஒத்தாசை செய்து வந்த தனது தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். பின்பு இருவரும் வீட்டின் பின்வாசல் வழியாக புறப்பட்டார்கள். விடியற்காலை உதயமாவதற்குள் மக்காவை விட்டு வெளியேறிவிட துரிதமாக பயணித்தார்கள். குறைஷிகள் தங்களை மிக மும்முரமாக தேட முயற்சிப்பார்கள். பொதுவாக மக்காவிலிருந்து வடக்கு நோக்கிய மதீனாவின் பாதையை கண்காணிப்பார்கள் என்பதால் முற்றிலும் அந்த பாதைக்கு எதிர் திசையிலுள்ள மக்காவிலிருந்து யமன் நாட்டை நோக்கிய தெற்கு திசையின் பாதையில் சென்றார்கள். இவ்வாறு 5 மைல் நடப்பதற்கு பிறகு அங்குள்ள தௌர் மலையை சென்றடைந்தார்கள். இது ஏறுவதற்கு மிகவும் கடினமான பாறைகளாக, பெரிய பெரிய பாறைகளாக, உயரமான மலையாக இருந்தது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதங்கள் காயமடைந்தன. இந்த குகைக்கு வரலாற்றில் தௌர் குகை என்று கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் குகையை அடைந்த போது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது, நான் தான் முதலில் நுழைவேன். அதில் ஏதாவது தீங்குகள் இருந்தால் அதனால் பாதிப்பு ஏற்படும், உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி உள்ளே நுழைந்தார்கள். அந்த குகையை சுத்தம் செய்து அதிலிருந்த ஓட்டைகளை, ஒரு ஓட்டையை தனது கீழாடையின் ஒரு பகுதியை கிழித்து அடைத்துவிட்டு மற்ற 2 ஓட்டைகளை தனது கால்களால் அடைத்து உட்கார்ந்து விட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே அழைக்கவே அவர்கள் உள்ளே வந்து அபூபக்கருடைய மடியில் தனது தலையை வைத்து தூங்கிவிட்டார்கள். சிறிது நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலில் ஏதோ ஒன்று தீண்டிவிடவே வலியினால் வேதனையடைந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெடித்துக் கொள்வார்களோ என்ற பயத்தில் அசையாமல் இருந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். எனினும் வலியின் வேதனையில் அவர்களுடைய கண்களிலிருந்து கசிந்த நீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை நனைத்து விட்டது. விழித்து பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னவோ என்னை தீண்டிவிட்டது என்று கூறவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து அந்த இடத்தில் தடவிவிட அவர்களுடைய வலி குணமாகிவிட்டது. ரசீன் மிஸ்காத். இருவரும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 இரவுகளில் குகையில் தங்கியிருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹும் அங்கு சென்று இரவு தங்குவார். அதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அப்துல்லாஹ் புத்திசாலியான நல்ல அறிவுள்ள வாலிபராக இருந்தார். அவர் அவ்விருவர்களுடன் தங்கிவிட்டு இரவின் இறுதி பகுதியில் வெளியேறி விடுவதற்குள் மக்கா வந்து விடுவார். அவ்விருவரை பற்றி ஏதாவது செய்திகளை மக்காவில் கேட்டால் அதை நினைவில் வைத்துக்கொண்டு இருள் சூழ்ந்தவுடன் இருவரிடம் சென்று அந்த செய்தியை எடுத்து உரைப்பார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமையான ஆமீர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து விட்டு மாலை சாய்ந்தவுடன் அவ்விருவரும் ஆட்டுப்பாலை கறந்து தருவார்கள். இவ்வாறு 3 இரவுகள் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். புகாரி 3905வது ஹதீஸில் இந்த செய்தி இருக்குது. அதிகாலையில் அப்துல்லா இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌர் குகையிலிருந்து வெளியேறி மக்காவிற்கு செல்லும் பொழுது ஆமீர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆடுகளை அப்துல்லாஹ்வின் காலடி தடங்கள் மீது ஓட்டிச் சென்று அவற்றை அழித்து விடுவார். இப்னு ஹிசாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தியை காலையில் குறைசிகள் உறுதியாக தெரிந்து கொண்ட பொழுது அவர்களுக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் விசாரித்த பொழுது அவர்கள் சரியாக பதில் கூறாததால் அவர்கள் கடுமையாக அடித்து காபாவிற்கு இழுத்து வந்து சில மணி நேரம் அங்கேயே பிடித்து வைத்திருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து எந்த செய்தியும் கிடைக்காததால் அபூபக்கரின் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார்கள். கதவை திறந்து வெளியே வந்த அபூபக்கரின் மகளார் அஸ்மாவிடம், உனது தந்தை எங்கே என்றனர். அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு தெரியாது என்றார் அவர். இந்த பதிலை கேட்ட தீயவன் அபூஜஹல் அவரது கன்னத்தில் அறைந்தான். இதனால் அவரின் காது தோடு அருந்து கீழே விழுந்தது. இப்னு ஹிசாம். உடனே அவசரமாக ஆலோசனை சபையை கூட்டிய குறைசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் பிடிப்பதற்கு அனைத்து வழிகளையும் கையாள வேண்டுமென முடிவு செய்தார்கள். மக்காவிலிருந்து வெளியேறும் அனைத்து திசைகளையும் ஆயுதமேந்திய வீரர்களின் கடுமையான கண்காணிப்புக்கு உள்ளாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்விருவர்களில் ஒவ்வொருவரின் தலைக்கும் 100 ஒட்டகங்கள் பரிசாக அளிக்கப்படும்
இவர்களை உயிருடனோ பிணமாகவோ யார் மக்காவிற்கு கொண்டு வருகிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பரிசு உண்டு என்று பொது அறிவிப்பு செய்தார். புகாரி. எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அலைந்து அவர்கள் தங்கியிருந்த குகை வாசலை வந்தடைந்தார்கள். அதை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குகையில் தங்கியிருந்த பொழுது எனது தலையை உயர்த்தி பார்த்தேன். அப்போது எதிரிகளின் பாதங்கள் தெரிந்தன. நான் அல்லாஹ்வின் தூதரே, அவர்களில் யாராவது தங்களது பார்வையை தாழ்த்தினால் நம்மை பார்த்து விடுவார்களே என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே சும்மா இருங்கள், நம் இருவருடன் அல்லாஹ் மூன்றாவனாக இருக்கின்றான், அமைதியாக இருங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 3653வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மாபெரும் அற்புதமாகும் இது. சில எட்டுக்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிரிகளுக்கும் இடையில் இருந்தது. எனினும் தேடி வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழரையும் பார்க்க முடியாமலேயே திரும்பிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். குறைஷிகளின் வேகம் அடங்கியது. அவர்களின் தேடும் வேட்கை தணிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர்களது கோபத்தை அணைந்தது. தொடர்ந்து 3 நாட்கள் அலைந்து திரிந்து தேடியும் எந்த பலனும் இல்லை. இதை உணர்ந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு குகையிலிருந்து வெளியேறி மதீனா செல்ல ஆயத்தமானார்கள். நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ராவின் முதல் ஆண்டு, ரபியுல் அவல் பிறை 8 திங்கள் பகல் கிபி 622 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபா வந்திறங்கினார்கள். உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட செய்தியை மதீனாவில் வாழும் முஸ்லிம்கள் கேட்டவுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மதீனாவில் வெளியில் உள்ள ஹர்ரா என்ற இடத்திற்கு வந்து காத்திருப்பார்கள். மதிய வெயில் கடுமையானதும் மீண்டும் மதீனாவிற்கு வந்து விடுவார்கள். ஒரு நாள் மிக நீண்ட நேரம் எதிர்பார்த்திருந்து விட்டு மதீனாவிற்கு திரும்பினார்கள். அது சமயம் யூதர்களில் ஒருவன் ஏதோ ஒன்று பார்ப்பதற்காக அந்த கோட்டை மீது ஏறினான். வெண்மையான ஆடை அணிந்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபித்தோழர்களையும் பார்த்தவுடன், ஓ அரபுகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வாக்கியம் இதோ வந்திருக்கின்றது என்று உயர்ந்த சத்தத்தில் கூறினான். இதை கேட்டவுடன் முஸ்லிம்கள் தங்களின் ஆயுதங்களை பாய்ந்து எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க ஹர்ரா நோக்கி ஓடினார்கள். புகாரி 3905. உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்ற போது அவர்கள் மக்களோடு வலதுபுறமாக சென்று அம்ர் இப்னு அவுஃப் கிளையாருடன் தங்கினார்கள். அது ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக அமர்ந்து கொள்ளவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டார்கள். அன்சாரிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திராதவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சலாம் கூறுவதற்காக வந்தபோது அபூபக்கரை நபியென நினைத்து அவருக்கு சலாம் கூறிக்கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெயில் படவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய போர்வையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிழல் தந்தார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை மக்கள் விளங்கி கொண்டார்கள். புகாரி 3905. அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் 3 நாள் தங்கியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கொடுத்துவிட்டு சென்ற அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கால்நடையாகவே மதீனா புறப்பட்டார்கள். பின்பு குபா வந்தடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த குல்சூம் இப்னு ஹத்தும் வீட்டில் தங்கினார்கள். இப்னு ஹிசாம் ஜூதுல் மஆத் என்ற நூலிலிருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அப்போது குபாவில் ஒரு பள்ளியை நிர்மாணித்து அதில் தொழ வைத்தார்கள். 5வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹ்வின் உத்தரவு வரவே அங்கிருந்து புறப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வரும் செய்தியை தனது தாய் மாமன்களுக்கு, அதாவது நஸார் கிளையானர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வாட்களை அணிந்து வந்தார்கள். அவர்கள் சூழ்ந்து செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நோக்கி பயணமானார்கள். குபாவில் கட்டப்பட்ட பள்ளிதான் நபித்துவத்திற்கு பிறகு இறையச்சத்தோடு கட்டப்பட்ட முதல் பள்ளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது சாலிம் இப்னு அவுஃப் கிளையினர் வசிக்கும் இடம் வந்தபோது ஜும்மா தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டதால் பத்னுல் வாதி என்ற இடத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகை நடத்தினார்கள். அந்த இடத்தில் இன்று பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. அதில் மொத்தம் 100 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார்கள். இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். ஜும்மா தொழுகைக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு மதீனாவிற்குள் நுழைந்தார்கள். அதற்கு முன் எத்ரிப் என்று பெயர் கூறப்பட்டு வந்த அந்த நகரம் அன்றிலிருந்து மதீனத்துர் ரசூல்
இறை தூதர் ஸல்லல்லாஹு பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. இதையே சுருக்கமாக இன்று அல் மதீனா என்று கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்த அந்த நாள் அந்த மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக இருந்தது. மதீனாவின் தெருக்களிலும் வீடுகளிலும் இறை புகழும் இறை துதியும் முழங்கப்பட்டன. சுப்ஹானல்லாஹ். அன்சாரிகள் சிறுமிகள் மிக ஆனந்தமாக விளையாடி கவிகளை பாடிக்கொண்டு குதூகலம் அடைந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதி, அதாவது மக்கா வாழ்க்கை இத்தோடு முடிவடைந்தது. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடனே முதலில் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். பின்னர் மக்காவை திறந்து வந்த தோழர்களும் மதீனாவாசிகளுக்கும் இடையே சகோதரத்துவ ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் மூலம் இது சிறந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கினார்கள். மதீனாவில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்ந்து வருவது மக்காவிலிருந்து இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. முஸ்லிம்கள் ஒழிக்காத வரை ஓயமாட்டோம் என்று கிளம்பிய அவர்கள் பல போர்களை தொடுத்து வந்தார்கள். முஸ்லிம்கள் அவற்றை முறியடித்து தங்களது தற்காத்து கொண்டு வைத்தார்கள். பத்ரு போர். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17ஆம் பிறை அன்று பத்ரு என்னும் இடத்தில் மக்கா இறை நிராகரிப்பாளர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே மிகப்பெரிய போர் உருவானது. மக்காவாசிகள் ஆயிரக்கணக்கில் இருந்தனர். 100 குதிரைகளும் 600 கவச ஆடைகளும் அவர்களிடம் இருந்தன. முஸ்லிம்களோ வெறும் 313 அல்லது 315 பேர் மட்டுமே இருந்தார்கள். குதிரைகளும் 1-2 இருந்தன. ஆயினும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடந்த இந்த போரில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தான். மாஷா அல்லாஹ். நிராகரிப்பாளர்களின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். உஹது போர். முஸ்லிம்களிடம் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று மீண்டும் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு சவ்வால் மாதம் பிறை 7 அன்று உஹது என்னும் இடத்தில் நிராகரிப்பாளர்கள் போரிட்டார்கள். வெற்றி தோல்வி எதுவுமே இல்லாமல் இந்த போர் முடிந்தது. இதன் பின் யூதர்கள் பிற கோத்திரர்களுடன் எதிர்பார்ப்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். தொடர்ந்து சிறு சிறு படைப்பிரிவுகள் அனுப்பி அவற்றை முறியடித்து வந்தார்கள். அல் அஹ்ஸாப் போர். அல் அஹ்ஸாப். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு சவ்வால் மாதம் மீண்டும் நிராகரிப்பாளர்கள் யூதர்களின் தூண்டுதலால் 10,000 வீரர்களுடன் வந்து மதீனாவை தாக்கினார்கள். ஆயினும் அவர்களின் படையெடுப்பை முன்கூட்டியே ஒற்றர்கள் மூலம் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகர் சுற்றிலும் அகழ் தோண்டி எதிரிகளை நுழைவிடாமல் தடுத்து போரிட்டார்கள். இது வரலாற்றில் அல் அஹ்ஸாப் போர் என்று கூறப்படுகிறது. இதற்கு பின்னரும் பனு குரைலா, பனு முஸ்தலக் போன்ற யூத குழுக்களுக்கு எதிரான போர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கஅபா இறை இல்லத்தில் உம்ரா வணக்கத்தை நிறைவேற்ற மக்கா புறப்பட்டார்கள். இதை எண்ண மக்கா நிராகரிப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை தடுக்க ஆயத்தமானார்கள். இறுதியில் ஹுதைபியா என்னும் இடத்தில் முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இரு தரப்பிலும் போர் நடவடிக்கை கூடாது என்றும் யாரும் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்றும் அவ்வுடன்படிக்கையில் ஒரு அம்சம் இருந்தது. இது மக்காவாசிகளும் முஸ்லிம்களுக்கும் இடையே பதற்றத்தை நீக்கி பரஸ்பர நல்லுறவை வளர்த்தது. இஸ்லாம் மேலும் வேகமாக பரவியது. இது ஒரு திருப்புமுனையாகவும் இருந்தது. இக்காலத்தில் ஹபசா நாட்டு மன்னர் நஜ்ஜாசி, எகிப்து மற்றும் அலெக்சாண்டரின் மன்னர் முக்கிஸ், பாரசீக மன்னர் கிஸ்ரா, பஹ்ரைன் நாட்டு ஆளுநர் அல் முன்திஸ் இப்னு ஷாவி, யமாமா அரசர் ஹவுதா இப்னு அலி சமீர் அல் கஸானி மற்றும் ஓமன் நாட்டு மன்னர் சைஃபர் ஆகியோருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு விடுத்து கடிதங்கள் அனுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபர் என்னும் இடத்தில் ஒரு போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மாதா எனும் இடத்திற்கு தங்கள் தோழர்களை அனுப்பினார்கள். இந்த நிலையில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் நிராகரிப்பாளர்கள் உடன்படிக்கையை முறித்தனர். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் 10,000 தோழர்களோடு குறைசியருடன் போர் புரிய புறப்பட்டார்கள். இதை அறிந்த மக்காவாசிகள் செய்வதறியாமல் திகைத்தார்கள், நடுங்கினார்கள். மக்காவில் நுழைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தம்மிடம் அதுநாள் வரை போரிட்டு வந்த மக்காவாசிகள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கிவிட்டு திரும்பினார்கள். இந்த வெற்றியில் உள்ளங்களும் வென்றெடுத்தன. இதன் பின் இஸ்லாம் அரபுலகையும் தாண்டி பரவியது. அல்ஹம்துலில்லாஹ். இறுதி ஹஜ்ஜும் இறுதி பேருரையும்.
ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்ற மீண்டும் மக்கா சென்றார்கள். அப்போது அவர்கள் ஒரு உரையாற்றினார்கள். அதில் பல முக்கிய செய்திகளை மக்களின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவற்றிலிருந்து சில துளிகள். நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அவனையே நாங்கள் வணங்குகிறோம், அவனையே நாம் புகழ்கிறோம், அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம், அவனிடமே நாம் பாவமன்னிப்பு கோருகின்றோம். நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகள் மற்றும் நம் செயல்களின் தீமைகள் விட்டும் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுவானோ அவரை வழி கேட்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் ஆக்கிவிட்டானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர்கள் யாரும் இல்லை. இன்னும் நான் சாட்சி சொல்கின்றேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு கூட்டாளிகள் யாரும் இல்லை. இன்னும் நான் சாட்சி சொல்கின்றேன், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதருமாக இருக்கிறார்கள். மக்களே, உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவரே. அறிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு அரபிக்கும் ஒரு அரபி அல்லாதவர்களை விட, எந்த ஒரு அரபி அல்லாதவர்களுக்கும் ஒரு அரபியை விட எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை. எந்த ஒரு வெள்ளையருக்கும் ஒரு கருப்பரை விட, எந்த கருப்பருக்கும் ஒரு வெள்ளையரை விட எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை. இறையச்சம் மட்டுமே ஒவ்வொருவருடைய மேன்மையும் நிர்ணயிக்கும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிகவும் சிறந்தவர் உங்களில் அதிகம் இறையச்சம் உடையவர்களே ஆவார்கள். மக்களே, கவனியுங்கள், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நன்மையை நாடுங்கள், அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். எப்படி உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமைகள் இருக்கின்றனவோ அதே போல உங்கள் மனைவியர்களுக்கும் உங்கள் மீது உரிமைகள் இருக்கின்றன. அவர்களுக்குரிய கடமை என்னவென்றால், நீங்கள் எவரை விரும்ப மாட்டீர்களோ அவரை அவர்கள் உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இருக்கட்டும். இன்னும் மானக்கேடான செயலை செய்யாமல் இருக்கட்டும். அவர்கள் குற்றம் புரிந்தால் அவர்களை தண்டிக்கின்ற உரிமை உங்களுக்கு உண்டு. அதாவது அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்குங்கள், லேசாக காயம்படாதபடி அடியுங்கள். அவர்கள் தவறிலிருந்து விலகி கொண்டால் அவர்களுக்கு ஒழுக்கமான முறையில் உணவும் உடையும் வழங்குங்கள். அவர்களுக்கு நன்மையே நாடுங்கள். அவர்கள் உங்களிடம் உங்களின் உதவியாளர்களாகவும் உங்களை சார்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். அறியாமை கால விவகாரங்கள் அனைத்தும் என் கால்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டன. அறியாமை காலத்தில் நிகழ்ந்த கொலைகளுக்கு பழிவாங்குதல் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டன. நம்மிடையே நடந்த கொலைகளின் ரபியா இப்னு ஹாரிஸின் மகன் கொலை செய்யப்பட்டதற்கான பழிவாங்குதலை முதலில் நான் தள்ளுபடி செய்கிறேன். பனு சஆத் குலத்தாரிடம் அவன் பால்குடி சிறுவனாக இருந்து வந்தான். அவனை ஹுலைத் குலத்தார் கொன்றுவிட்டார்கள். அறியாமை காலத்தில் இருந்த வட்டியும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்படுகிறது. நம்மவர் கொடுத்திருந்த வட்டியின் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலீஃபுடைய வட்டியை முதலாவதாக நான் தள்ளுபடி செய்கின்றேன். அவருக்குரிய வட்டி அனைத்தும் அசலோடு தள்ளுபடி செய்யப்படுகிறது. மக்களே, சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள், என் பேச்சை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இந்த பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். உங்களிடம் அல்லாஹ்வின் வேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறைகளையும் விட்டுச் செல்கின்றேன். நீங்கள் அவற்றை பின்பற்றினால் ஒருபோதும் வழிகேட மாட்டீர்கள். மக்களே, உங்கள் இறைவனை வணங்குங்கள், உங்கள் இறைவனுக்கு பயந்து வாழுங்கள். 5 வேளை தொழுது கொள்ளுங்கள். கடமையான 5 வேளைகளை தவறாது தொழுது கொள்ளுங்கள். ரமலான் மாதம் நோன்பு நோற்று வாழுங்கள். விருப்பமோடு ஜக்காத் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வின் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள். உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். மக்களே, எனக்கு பின் எந்த ஒரு இறை தூதரும் இல்லை, உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. இந்த உரை நிறைவுற்ற அந்த இடத்திலேயே அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை தான் நிறைவு செய்துவிட்டதாக கூறி பின்வரும் வசனத்தை இறக்கினான். இன்று நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன். உங்களுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் தான் திருப்தி அடைந்து விட்டேன். அல் குர்ஆன் 5வது சூரா 3வது ஆயத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் திங்கட்கிழமை பிறை 28 அல்லது 29 ஜனாசா ஒன்றில் கலந்து கொள்ள ஜன்னத்துல் பக்கி சென்றார்கள். நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் தலைவலி ஏற்பட்டது. உடல் சூடு அதிகமானது. தலைமேல் கட்டியிருந்த துணிக்கு மேல்புறத்திலும் அனலை உடனிருப்போர் உணர்ந்தார்கள். 11 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். 13 அல்லது 14வது நாட்கள் கடினமான நோயில் கழித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் கடுமையாகவே நாளை நான் எங்கிருப்பேன் என துணைவர்களிடம் விசாரிக்க தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வீட்டில் தங்குவதற்கு அனுமதி அளித்தார்கள்.
ஒரு புறம் ஃபசல் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹுன்ஹு, மறுபுறம் அலி அலி அல்லாஹுன்ஹு, அலி இப்னு அபு தாலிப் அலி அல்லாஹுன்ஹு தாங்களாக கால்கள் தரையில் உரசி கோடு போட்ட நிலையில் ஆயிஷா அல்லாஹுன்ஹா அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். அவர்களுடைய தலை துணியில் கட்டப்பட்டிருந்தது. ஆயிஷா அல்லாஹுன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே தங்களுடைய வாழ்நாளின் இறுதி வாரத்தை நபிஸல்லல்லாஹு அவர்கள் கழித்தார்கள். அன்னை ஆயிஷா அல்லாஹுன்ஹா அவர்கள் சூரத்துல் ஃபலக் மற்றும் நாஸ் மற்றும் நபிஸல்லல்லாஹு அவரிடம் தான் கற்ற துவாக்களை ஊதி வந்தார்கள். பரக்கத்தை நாடி நபிஸல்லல்லாஹு கரத்தாலேயே அவர்களுக்கு தடவி விட்டார்கள். புகாரி 4450, 4439. மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை உடல் கொதித்தது, வலி அதிகமானது. அவ்வப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது பல கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து 7 துருத்திகள் மீது என் மீது ஊற்றுங்கள், நான் மக்களிடம் ஒப்பந்தம் வாங்கப் போகின்றேன் என்று கூறினார்கள். தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் அமர வைத்து அவர் மீது நீர் ஊற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் போதும் என்று கூறினார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூடு தனிய கண்டார்கள். தலையில் தடிப்பான துணியை கட்டிக்கொண்டு போர்வையை போர்த்தியவர்களாக மிம்பரில் வந்து அமர்ந்தார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி சபையாகும். அல்லாவை போற்றி புகழ்ந்துவிட்டு மக்களே என்னிடம் வாருங்கள் என்று கூறிய பொழுது மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி விரைந்து வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவற்றில் இதுவும் ஒன்று: யூத கிறிஸ்தவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். தங்களின் தூதர்களுக்கிடையே அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் அழிப்பானாக. தங்களது தூதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை வணங்கும் இடங்களாக மாற்றிவிட்டார்கள். எனது கபரை வணங்கும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறினார்கள். புகாரி 4442, 4441. தன்னிடம் பழி தீர்த்து கொள்ள மக்களிடம் தன்னை ஒப்படைத்தார்கள். யாரையாவது நான் முதுகில் அடித்திருந்தால் இதோ எனது முதுகை தந்து விட்டேன், பழி தீர்க்கட்டும். யாரையாவது கண்ணியம் குறைவாக திட்டியிருந்தால் இதோ என் முன் வந்துள்ளேன், நான் முன்னாடி வந்துள்ளேன், அவர் பழி தீர்த்து கொள்ளட்டும். பின்பு மிம்பரிலிருந்து இறங்கி லொஹரை தொழுக வைத்தார்கள். பின்பு மிம்பரில் ஏறி முன்னர் உரை நிகழ்த்தியவாறே பழி தீர்த்து கொள்ள வேண்டுபவர்கள் பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது ஒருவர் எழுந்து, எனக்கு நீங்கள் 3 திர்ஹம் தர வேண்டும் என்று கூறவே, பதிலே நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் அன்சாரிகளை பற்றி விசேஷமாக சிறப்பித்து கூறினார்கள். அன்சாரிகளை பற்றி நான் விசேஷமாக அறிவுரை கூறுகிறேன். அவர்கள் எனது ஈரலும் இதயமும் ஆவார்கள். அவர்கள் தங்களது கடமையை நிறைவேற்றிவிட்டார்கள். அவர்களுடைய உரிமையும் சலுகையும் மீதம் இருக்கிறது. அவர்களின் நல்லோர்களின் சாயலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களின் தவறிழைப்பவர்களை மன்னியுங்கள். மற்றொரு மக்கள் அதிகமாகினார்கள். ஆனால் அன்சாரிகள் குறைகாக மக்கள் இறுதியில் அவர்களுடைய உணவில் உள்ள உப்பை போன்று குறைந்து விடுவார்கள். உங்களில் ஒருவர் மற்றவர்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யும் அளவு அதிகாரம் பெற்றால் அன்சாரிகளில் நல்லவர்களின் சொல்லை ஏற்கட்டும். அவர்களின் தவறிழைப்பவர்களை மன்னிக்கட்டும். புகாரி 3628, 3799, 3780, 3781 ஆகிய இடங்களில் உள்ளது. இவ்வாறு உபதேசம் செய்த பின்பு ஒரு அடியாளுக்கு இவ்வுலகில் உள்ளவற்றை உங்களுக்கு வழங்கட்டுமா அல்லது மறுமையில் என்னிடம் உள்ளவற்றை உங்களுக்கு தரட்டுமா என்று அல்லாஹ் வினவ அந்த அடியான் அல்லாஹ்விடம் உள்ளதையே தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்ட அபூபக்கர் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். எங்களது தந்தையும் தாய்மாரையும் உங்களுக்கு அர்ப்பணமாக்குகின்றோம் என்று கூறினார்கள். நாங்கள் அவரை கண்டு ஆச்சரியமுற்றோம். இம்முதியவரை பாருங்கள், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு உலக வசதிகளை வழங்கட்டுமா அல்லது தன்னிடம் மறுமையில் உள்ளதை வழங்கட்டுமா என்று வினவினான் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு தாய் தந்தை அர்ப்பணம் என்று கூறுகிறார்கள் என்று மக்கள் பேசினார்கள். அபூபக்கர் அவர்கள் எங்களில் மிகுந்த அறிஞராக இருந்தார். எனவேதான் இவ்வாறு கேட்கப்பட்ட அடியார் இந்த தூதர் தான் என்பதை புரிந்து கொண்டார்கள். புகாரி 3654. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: எனது நட்பாலும் பொருளாலும் எனக்கு மக்களில் அதிகம் உபகாரம் செய்தவர் அபூபக்கர் அவர்களே ஆவார்கள். என் இறைவனே, உன்னை தவிர மற்ற எவரையும் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்வதாக இருந்தார் அபூபக்கரை உற்ற நண்பராக ஆக்கியிருப்பேன் என்றாலும் அவருடன் இஸ்லாமிய சகோதரத்துவமும் அன்பு நேசமும் எனக்கு இருக்கின்றது. பள்ளியிலுள்ள எல்லா வீட்டினுடைய வாசல் கதவுகளும் அடைக்கப்பட வேண்டும், அபூபக்கருடைய வீட்டு வாசலை தவிர.
அறிவிப்பாளர் அபு சயீதுல் குதிரி. புகாரி 3654. மரணத்திற்கு 4 நாட்களுக்கு முன்பு வியாழக்கிழமை நபிசல்லாஹு அவர்களுக்கு வழி கடுமையானது. மக்களை நோக்கி, வாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்றை எழுதி தருகிறேன், அதன் பின் ஒரு காலம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது வீட்டில் இருந்த பலரில் உமர்லாஹு அவர்களும் ஒருவர். நபிசல்லாஹு அவர்களுக்கு வழி அதிகமாகிவிட்டது. உங்களிடம் குர்ஆன் இருக்கிறது, அல்லாஹ்வின் வேதம் உங்களுக்கு போதுமானது என்று உமர்லாஹு அவர்களிடம் மக்களிடம் கூறினார்கள். இதனால் அங்கிருந்தவர்களுக்கிடையே கருத்து வேற்றுமை நிலவியது. சிலர் நபிசல்லாஹு அவர்களுக்கு நமக்கு எழுதி தரட்டும் என்று கூற, மற்றவர்கள் உமர்லாஹு கூறியது போல கூறினார்கள். இரு சாரார்களுக்கிடையே கருத்து வேற்றுமை விதவிதமாக மாறவே, நீங்கள் இப்பொழுது என்னை விட்டு எழுந்து செல்லுங்கள் என்று நபிசல்லாஹு கூறினார்கள். புகாரி 4431, 4432 ஹதீஸ். அன்றைய தினம் நபிசல்லாஹு அவர்கள் 3 விஷயங்களை குறிப்பிட்டார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிக்குகள் ஆகியோர்கள் அரபியர்களை தீபகற்பத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். இங்கு வருகை தரும் மக்களை நான் உபசரித்தவாறே நீங்களும் உபசரித்து விருந்தோம்பல் செய்ய வேண்டும். 3வது விஷயத்தை அறிவிப்பாளர் மறந்துவிட்டார். அது இம்மூன்றில் ஒன்றாக இருக்கலாம். அல்லாஹ்வின் வேதத்தையும் நபி வழியையும் நன்றாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உசாமாவின் படையை அனுப்பிவிடுங்கள். தொழுகையையும் உங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் பேணுங்கள். தனக்கு நோய் கடினமாக இருந்து அன்றைய தினம் மரணத்திற்கு 4 நாட்களுக்கு முன் வியாழக்கிழமை தொழுகை அனைத்தையும் நபிசல்லாஹு அவர்கள் தொலை வைத்தார்கள். அன்றைய தினத்தின் மஹரிப் தொழுகையில் வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற சூறாவை ஓதி தொலை வைத்தார்கள். புகாரி 4429. அன்றைய தினம் இஷா நேரத்திலும் நோயின் வேகம் அதிகமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பள்ளிக்கு வர முடியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்கள் தொழுதார்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இல்லை இறை தூதரே என்று தங்களை எதிர்பார்த்துக்கின்றார்கள் என்றும், எனக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் என்று கூற நாங்கள் தண்ணீர் வைத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துவிட்டு செல்வதற்கு முனைந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மயக்கம் ஆட்கொண்டது. சிறிது நேரத்திற்கு மயக்கம் தெளிந்து மக்கள் தொழுதார்களா என்றார்கள். நாங்கள் முதலில் கூறியதைப் போல இம்முறையும் கூறினோம். மீண்டும் தண்ணீர் வரவழைத்து முன்னர் குளித்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை தொழுக வைக்கும்படி கூறினார்கள். நூல் புகாரி. அப்போதிருந்து 17 நேர தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயோடு இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு தொழ வைத்தார்கள். வியாழன் இஷாவிலிருந்து திங்கட்கிழமை ஃபஜர் வரை இந்நாட்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழ வைக்க வேண்டாம். காரணம், மக்கள் அதை துர்க்குறியாக எடுத்துக்கொள்வார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் 3 அல்லது 4 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மறுத்துவிட்டார்கள். நீங்கள் தானே யூசுஃபுடைய அந்த தோழிகள், அபூபக்கரே மக்களுக்கு தொழுக வைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4445. 3 நாட்களுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு 3 நாள் முன்பு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் எவரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். அது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல்நலில் முன்னேற்றத்தை உணர்ந்தார்கள். 2 பேர் உதவியோடு தங்களது அறையிலிருந்து பள்ளிக்கு வந்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹர் தொழுக வைத்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தவோடு நகர்ந்து கொள்ள முயன்றார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என சைகை செய்தார்கள். பிறகு என்னை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அருகில் அமர வையுங்கள் என்று கூற அவர்களை அபூபக்கரின் இடப்பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க அவர்களின் தொழுகையை பின்பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டு தக்பீரை மக்களுக்கு கேட்கும்படி சத்தமிட்டு கூறினார்கள். ஒரு நாள் முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்பதற்கு ஒரு நாள் முன்பு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, தங்களோட அடிமைகளை அனைவரையும் விடுவித்தார்கள். மேலும் தங்களிடம் 6 அல்லது 7 தங்க காசுகளை தர்மம் செய்தார்கள். தங்களுடைய ஆயுதங்களையும் முஸ்லீம்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். அன்றிரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உள்ள விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போகவே அதை ஒரு பெண்ணிடம் கொடுத்தனுப்பி அண்டை வீட்டாரிடம் எண்ணெய் இட்டு தரும்படி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவச ஆடை 30 கோதுமைக்காக ஒரு யூதனிடம் அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. வாழ்வின் இறுதி நாள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திங்கட்கிழமை என்று முஸ்லீம்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்தொடர்ந்து ஃபஜர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஆயிஷாவுடைய அறையின் திரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கி மக்கள் அணி அணியாக தொழுகையில் நிற்பதை பார்த்து ஆனந்தமாக சிரித்தார்கள். தொலை வைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று எண்ணி
அபூபக்கர்லானு அவர்களும் தொலை வைக்கும் இடத்திலிருந்து சற்று பின்வற்றி நோக்கி நகர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பார்த்த மகிழ்ச்சியினால் முஸ்லிம்கள் தொழுகையில் நிலை குலைய ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களது தொழுகையை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அறையில் நின்று திரையிட்டு கொண்டார்கள். புகாரி 4448 ஹதீஸ். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னொரு தொழுகை நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயின் காரணமாக அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதோ அந்த நோயின் போது தம் புதல்வி ஃபாத்திமா அவர்களை அழைத்து அவருடைய காதில் ரகசியமாக ஏதோ சொல்ல ஃபாத்திமா அவர்கள் அழுதார்கள். பிறகு மீண்டும் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து ரகசியமாக ஏதோ சொல்ல அவர்கள் சிரித்தார்கள். நாங்கள் அதை பற்றி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடம் விசாரித்தோம். அதற்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறை என்னை அழைத்தபோது தமக்கு ஏற்பட்டிருந்த நோயின் வழியிலேயே இறந்துவிடப் போவதாக அவர் என்னிடம் கூறினார். ஆகவே நான் அழுதேன். பிறகு இரண்டாம் முறையில் அவர்களுடைய குடும்பத்தாரிலே நான் தான் முதலாவதாக அவர்களை பின்தொடர்ந்து உலகை பிரிந்து செல்லவிருப்பவள் என்று ரகசியமாக என்னிடம் தெரிவித்தார். ஆகவே நான் சிரித்தேன் என்று கூறினார்கள். புகாரி 4433 4434. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாவது, இந்த நிகழ்ச்சி பற்றி பின்பு ஒரு நாள் ஃபாத்திமாவிடம் விசாரித்தோம். எனக்கு ஏற்பட்ட இதே வழியினாலே நான் இறந்து விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது நான் அழுதேன். அவர்களது குடும்பத்தாரில் நான் தான் முதலில் அவர்களை சென்றடைவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பதில் கூறினார்கள். புகாரி 3625 3626. மேலும் உலக பெண்களின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான நிலையை கண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று வேதனைப்பட்டார்கள். உன் தந்தைக்கு இன்றைக்கு பிறகு என்றுமே சிரமம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். 3623 4462 ஆகிய புகாரி ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. ஹசன் ஹுசைன் அவர்களை வரவழைத்து அவர்களை முத்தமிட்டு அவர்களை நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி கூறினார்கள். மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கும் உபதேசம் அறிவுரை கூறினார்கள். முன்பை விட வேதனை அதிகமானது. கைஃபர் போரின் போது உட்கொண்ட உணவில் கலக்கப்பட்ட விஷத்தின் விளைவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். ஆயிஷாவே, கைஃபர் தினத்தில் நான் உண்ட உணவில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் அந்த விஷத்தினால் எனது நரம்புகள் துண்டாகுவதை நான் உணர்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4428. தங்கள் முகத்திலிருந்து போர்வையை தூக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கியிருந்தார்கள். அவர்கள் மீது திரும்ப போர்த்தினால் முகத்தில் இருப்பதை மட்டும் அகற்றி விடுவார்கள். இந்த நிலையில் சிலவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுவே அவர்களது கடைசி பேச்சாகும். அதாவது, அல்லாஹ்வின் சாபம் யூத கிறிஸ்தவர்கள் மீது உண்டாகட்டும். அவர்கள் தங்களது இறை தூதர்களின் அடக்க ஸ்தலங்களையும் வணங்குமிடமாக மாற்றிக்கொண்டார்கள். அரபிகளின் பூமியில் 2 மார்க்கங்கள் இருக்கக்கூடாது. புகாரி 4443 4444. தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் அடிமைகளையும் பேணுங்கள் என்று பல முறை அறிவித்து கூறினார்கள். மரணத்தருவாயில் இறுதி நேரம் நெருங்கவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாவது, இறுதி நேரம் நெருங்கவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அறையில் எனக்குரிய தினத்தில் எனது கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் மரணமடைந்தார்கள். அவர்களது மரண நேரத்தில் எனது எச்சிலையும் அவரது எச்சிலையும் ஒன்று சேர்த்தேன். எனது சகோதரர் அப்துர் ரஹ்மான் அறைக்குள் வந்தார். அவரது கரத்தில் மிஸ்வாக் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மடியில் கிடத்திருந்தேன். அப்துர் ரஹ்மான் கருத்துள்ள மிஸ்வாக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என்று புரிந்து கொண்டேன். நான் உங்களுக்கு அதனை வாங்கி தரவா என்று கேட்டபோது ஆம் என தலையசைத்தார்கள். அதனை வாங்கி கொடுத்தேன். அவர்களுக்கு பற்களுக்கு சிரமமாக இருந்தது. நான் அதனை மிருதுவாக்கி தரட்டுமா என்று கேட்டேன். தலையசைத்து ஆம் என்றார்கள். நான் அதனை மிருதுவாக்கி கொடுத்தேன். இன்னொரு அறிவிப்பில் வருவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் அக்குச்சியால் பால் துணக்கினார்கள். அவர்களுக்கு அருகில் நீர் நிரம்பிய குவளை இருந்தது. அதில் கைகளை விட்டு முகத்தில் தடவி கொண்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில் சக்கராத். வணக்கத்திற்கு அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை.
மரணத்திற்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன என்று கூறினார்கள். புகாரி 4449. பல் துலக்கிய பின்பு தங்களது கையை அல்லது விரலை உயர்த்தினார்கள். அவர்களது பார்வை முகட்டை நோக்கியது. அவர்களது உதடுகள் அசைந்தன. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் செவி தாழ்த்தி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது இறை தூதர்கள், வாய்மையாளர்கள், இறை போர் தியாகிகள், நல்லோர்கள் ஆகிய நீ அருள் செய்தவர்களுடன் அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, உயர்ந்த நண்பனுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக, அல்லாஹ்வே உயர்ந்த நண்பனை. கடைசி வார்த்தையை மட்டும் 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உயர்த்திய அவர்களுடைய கை சாய்ந்தது. உயர்ந்தவனுடன் சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல் முடியும் நேரத்தில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 63 வயது 4 நாட்கள் ஆகியிருந்தன. புகாரி 4436, 4437, 4439, 4440 ஆகிய ஹதீஸ்களில் உள்ளன. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீ கருணை புரிந்தது போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீ கருணை புரிவாயாக. யா அல்லாஹ், நீயே புகழுக்குரியவன் பெருமைக்குரியவனும் ஆவாய். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் வழங்கியதைப் போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் வழங்குவாயாக. நீயே புகழுக்குரியவன் பெருமைக்குரியவன் ஆவாய். நாமும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.